ஓம் குருவாய நமக. ஓம் குருவாய நமக. ஓம் குருவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் இன்று குரு பகவானை பற்றி ஒரு சில தகவல்களை பகிர விரும்புகிறேன். ஜோதிடத்தில் பெரிய பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆவார். பெரிய பணத்தொகையை சொல்லக்கூடியவரும் பெரிய பண மதிப்பை சொல்லக்கூடியவரும் குருதான். மஞ்சள் நிற பொருட்கள் அனைத்தும் குரு பகவான் தான். மஞ்சள், பெண்கள் தேய்த்து குளிக்கும் மஞ்சள் கூட குரு பகவான் தான். வீட்டில் பயன்படுத்தும் மஞ்சள் நிற பையும் குரு பகவான் தான். அதிகாலத்தில் 1980களில் 90களில் நமது தாய் தகப்பன்மார்கள், நமது தாத்தா பாட்டிமார்கள் பெரிய பணத்தொகையை மஞ்சள் பையில் தான் எடுத்து வைப்பார்கள். நகையாக இருக்கட்டும், நகையும் குரு பகவான் தான் குறிக்கும். நகையையும் மஞ்சள் பையில் தான் வைத்து செல்வார்கள், பாதுகாத்து வைத்திருப்பார்கள். வேறு நிற பையில் அவ்வளவாக கொண்டு செல்ல மாட்டோம். மஞ்சள் தான் மங்களகரம் என்பார். மஞ்சள் தான் முக்கியம். மஞ்சள் இல்லாத வீடு மங்கும் என்று சொல்வார்கள். வங்கிக்கு சென்றால் கூட, அங்கு சென்று பணத்தை எடுத்தால் கூட மஞ்சள் பையில் தான் எடுத்து செல்வார்கள், எடுத்து செல்வோம். அது எப்போதும் நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குரு பகவான் பெரிய பணத்தொகையை சொல்லக்கூடியவர், பெரிய வருமானத்தை சொல்லக்கூடியவர், பெரிய தொழில் நடக்கும் இடத்தை சொல்லக்கூடியவர். மஞ்சள் துணி விரித்து பணம் இருக்கும் பீரோலில் நகையோ அல்லது பணமோ வைத்துக்கொள்வது வெகு சிறப்பு. இது நம் முன்னோர்கள் கடைபிடித்த விஷயம்தான். இது புதிது ஒன்றும் கிடையாது. முன்னாடி இருந்த பொருளாதாரத்திற்கும் இப்போது இருக்கிற பொருளாதாரத்துக்கும் வித்தியாசம் வந்து உண்டு. பணத்தை ஈர்க்கும் மஞ்சள் நிறம், பணத்தை ஈர்க்கும், அதில் மாற்றம் கிடையாது. மஞ்சள் நிற பை நகையையும் ஈர்க்கும். மஞ்சள் நிற பை மங்களத்தை ஈர்க்கும். மஞ்சள் நிற பை அன்றாட பணத்தை ஈர்க்கும், பெரிய பணத்தை ஈர்க்கும். சிறு தொழில் முனைவோர்களும் சரி, பெரிய தொழில் நடத்துபவர்களும் சரி, வருஷத்துக்கு இவ்வளவு டேர்ன் ஓவர் ஆகியிருக்கு என்று கூட சொல்வார்கள். அது கூட சொல்ல வைப்பது குருதான். ஏனென்றால் வருடம் பயிற்சியாகக்கூடிய கிரகம் குருதான். வருடக்கணக்கு, வருடாந்திர கணக்குன்னு சொல்வார்கள். வங்கியில் கூட வருடாந்திர கணக்கு முடிப்பார்கள். வருடம் பயிற்சியாகக்கூடிய ஒரே கிரகம் குரு. ஆக வங்கி, கருவூலம், நாட்டின் கருவூலம், பெரிய பணம், பெரிய கஜானா எல்லாமே குருதான். பெரிய பணம் என்றால் குருதான். நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெரிய பணத்தை சொல்லக்கூடியது குருதான். அதில் மாற்றம் கிடையாது. குரு ஒரு பொது பணம். இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தால் கூட மூடையாக இடம் மாற்றுவார்கள். ஏனால் இடம் மாற்றத்தை சொல்லக்கூடியவரும் குருதான். குரு பயிற்சியானால் எல்லாருக்கும் இடமாற்றம் கிடைக்கும். இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தாலும் மூட்டையாக இடம் மாறும். மஞ்சள் நிறம் நமக்கு எப்போதும் தேவை. அதிலும் மங்களகரமான மஞ்சள் பெண்களுக்கு அதிமுக்கியம். மஞ்சள் இல்லாத வீடு மங்கும் என்பார்கள். அதை மறுபடியும் சொல்ல விளைகிறேன். முக்கியமானது மஞ்சள். சொத்து பத்திரங்களாக இருக்கட்டும், வீடு நில பத்திரங்களாக இருக்கட்டும், காடு கரை பத்திரங்களாக இருக்கட்டும், படித்த சர்டிஃபிகேட்ஸ், சான்றிதழ்கள் எதுவாக இருக்கட்டும், ஆவணங்கள் வைப்பதற்கும் மஞ்சள் பைதான் சிறப்பு. அது வெகு சிறப்பு. குருதான் அந்த வீட்டின் தலைமகனின் மூளை. பொதுவாக குரு மூளையை குறிக்கும், மூளை செயல்பாட்டை குறிக்கும். மூளை செயல்பாடு நன்றாக இருந்தால்தானே பணம் எவ்வாறு சம்பாதிப்பது, எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று தெரியும். இந்த மஞ்சள் பையில் யார் பேரும் அச்சிடாமல் இருப்பது நல்லது. ஏதோ ஒரு பெண் தெய்வம் இருந்தால் போதும். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு என்பது பெண் ராசி, கடகம் அப்படின்னு சொல்லுவோம். கடகம் ராசி. அந்த கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம் ஆவார். கடகம் என்பது ஒரு நீர் ராசி. கரை ஓரம், ஆறு, குளம், ஏரி, அதை சொல்லக்கூடிய பிரதேசத்தை கடகம் சொல்லுவோம். அந்த கடகத்தில் குரு உச்சமாக பெண் தெய்வம் இருக்கக்கூடிய மஞ்சள் பையில் வீட்டில் பயன்படுத்துவது அனைவருக்கும் நல்லதே நிகழும். பணத்தை ஈர்க்கும். நவநாகரிக உலகத்தில் பணத்தை ஈர்ப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் வந்துவிட்டது. இது நம் முன்னோர்கள் கடைபிடித்த விதி. மஞ்சள் பை இல்லாமல் வெளியில் யாரும் செல்வதில்லை முன்னோர்கள்.
1960ஆக இருக்கட்டும், 70ஆக இருக்கட்டும், 80ஆக இருக்கட்டும், 1990ஆக இருக்கட்டும், 2000ஆக இருக்கட்டும், 2010, 15 வரையிலும் மஞ்சள் நிற பை தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். கிராமப்புறங்களில் விவசாயிகள் இன்னும் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். மஞ்சள் மங்களம், சுபம்.